ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு ஏஞ்சல் மெசேஜஸ் ஆர் கைடன்ஸ். ஸோ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, இல்லை என்ன ஒரு கைடன்ஸஸ் கொடுக்குறாங்க பார்க்கலாம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 555, பைல் நம்பர் 2 888, பைல் நம்பர் 3 777. Okay, so 555, 888, 777. So இந்த 3 பைல் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். பைல் நம்பர் 1 555. யாரெல்லாம் இந்த பைல் 555 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். Okay. So, pile number 1. பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு illusions. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களோட அந்த கற்பனைகளை வந்து ஸ்டாப் பண்ண சொல்றாங்க. உங்களோட விஷன்ஸ் பாதிக்குது. உங்களோட அந்த ஸ்பிரிச்சுவலி வந்துட்டு நிறைய ப்ராக்டிசஸ் பண்றீங்க, நிறைய பூஜைகள் நிறைய வந்துட்டு செய்யறீங்க. ஆனா அது எதுவுமே வந்து கிளிக் ஆகல. செய்யற எதுவுமே வந்துட்டு ரியல் லைஃப்ல நடக்க மாட்டேங்குது. பிகாஸ் வந்துட்டு நிறைய மைண்டில் நிறைய இலூஷன்ஸ் இருக்குது, பாசிட்டிவிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எந்த விஷயத்துக்கு இந்த தேவையில்லாத கற்பனைகள் வருது, யாரை பார்த்து பயப்படுறீங்க, யார் விஷயத்தில் அந்த ஒரு கற்பனை வருது. ஸோ அந்த பர்சன் உங்களோட எனர்ஜி இன்டைரக்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க. பி கேர்ஃபுல். அண்ட் எஸ்பெஷலி இந்த டைம் பீரியடில், இந்த ஒரு 1 வீக்குள்ளே நான் சொல்லுவேன், பி கேர்ஃபுல். அண்ட் இந்த ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ளரையுமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையில்லாத கற்பனைகள், ஒரு நாள் ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருப்பீங்க, எந்த வேலையும் செய்ய முடியாது. ஸோ கவனம். ஸோ கனெக்ட் மோர், அதாவது உங்களோட ஹார்ட் சக்ராவோட கனெக்ட் பண்ணுங்க, டிவைனோட கனெக்ட் பண்ணுங்க. நிறைய ஸ்பிரிச்சுவல், நீங்கள் இருக்கிற இடத்துல வந்துட்டு ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் இருக்கணும். ஆல்வேஸ் வந்துட்டு சம்டைம்ஸ் நீங்கள் லோவாக இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் கேண்டில் இருந்துச்சுன்னா, இல்லை விளக்கு இருந்தால் கூட அதை வந்துட்டு விளக்கேற்றி வச்சுட்டு ப்ரே பண்ணுங்க. கேண்டில் வச்சுட்டும் அந்த ஒரு ஃப்ளேமை பார்த்துட்டும் வந்துட்டு கனெக்ட் பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க. ஸோ கொஞ்ச நேரம் வந்துட்டு அப்படியே அமைதியாக அந்த இடத்துல உட்காருங்க. அந்த ஒரு டிவைன் ஃபீலிங், அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துட்டு ரிசீவ் ஆகணும் உங்களுக்கு. ஓகே, லவ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு நல்ல மெசேஜ் கிடைக்கும். ஓகேங்களா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லவ் ஃபீலிங்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். அண்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹீலிங் ரொம்ப வந்துட்டு இனி வரக்கூடிய டேஸில் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஹீலிங்காக தான் இருக்கும். சோல் லெவலில் அண்ட் 7 chakras, focus more on 7 chakras. See, pile number 1, நீங்கள் வந்து ஒரு நியூவான ஒரு லைஃப் வேணும், ஒரு growth வேணும், ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் இருக்கணும்னு கேட்குறீங்க. பட் அது போகிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, மென்டலி எமோஷ்னலி சொல்கிறேன். ஸோ ஒரு ஸ்ட்ராங் ஹீலிங் எடுத்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஃபோக்கஸ் மோர் ஆன் 7 chakras. உங்களோட 7 chakras வந்துட்டு இம்பேலன்ஸாக இருக்கலாம். ஓகே, எஸ்பெஷலி வந்துட்டு ஹார்ட் சக்ரா வந்துட்டு சம்டைம்ஸ் நல்லா இருக்கு, சம்டைம்ஸ் நாட் குட்.
ட்ரை நியூ திங்ஸ். அதாவது இப்போ வந்து உங்களுக்கு நீ வரக்கூடிய டேஸில் ஒரு சில பேருக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு புது விஷயங்கள், நியூ திங்ஸ் அதாவது ட்ரை பண்ணுங்க. பழைய விஷயங்களே வந்துட்டு பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஸோ ஃப்ரீ டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த டைமில் வந்து உங்களோட யாரோ ஒருத்தவங்க உங்களோட ஃபேமிலி ரிலேட்டட் பர்சன் தான். அந்த பர்சன் வந்துட்டு இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு ஒரு பிக்கெஸ்ட் சேலஞ்சாக இருப்பாங்க. அதாவது எமோஷ்னல் லெவலில் சொல்கிறேன், ஒரு பிக்கெஸ்ட் சேலஞ்சாக இருப்பாங்க. ஸோ சம்மேர் வந்துட்டு அவங்க உங்களோட கோவத்தையும் சரி உங்களோட அந்த பேஷனையுமே வந்துட்டு ட்ரிகர் பண்ணுவாங்க, ரொம்ப பயங்கரமாக தூண்டி விடுவாங்க. நார்மலாக இருக்கிறவங்களை வந்துட்டு அப்படியே அப்நார்மல் ஆக்கி விட்டுருவாங்க. ஸோ யூனோ அந்த டைமில் வந்துட்டு ரியாக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ என்ன விஷயங்கள் எல்லாம் உங்களோட லைஃப்பில் நடக்குதோ இந்த ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ளே சொல்லுவேன், சைலண்டாக அப்சர்வ் பண்ணுங்க. யாருக்கிட்டையும் எந்த வார்த்தையை விடாதீங்க, கோவத்தில் எதுவும் பேச வேண்டாம், சைலண்டாக அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க. இந்த டைமில் வந்து உங்கள் மனசுக்கு ஏதாவது ஒரு கவலைகள், ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா எதர் உங்களோட மதர் கிட்ட இல்லைனா ஒரு ஸ்ட்ராங் ஃபீமேல் எனர்ஜி கிட்ட வந்துட்டு போய் சொல்லுங்கள். ஒரு ஃபீமேல் பர்சன், ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு லவ்டு ஒன்ஸ், யார் வேணாலும் இருக்கலாம். அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஒரு கொடுக்குற அந்த அட்வைசஸ், அந்த ஒரு கைடன்சஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைமில். ஓகேங்களா? ஸோ நீங்கள் யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு ஃபீமேல் பர்சன் கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணலாம். அவங்க கிட்ட பேசினா மனசுக்கு ஆறுதலாக இருக்கும்னா ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன், மனசை விட்டு பேசுங்க. இந்த டைமில் நிறையா வந்து உங்கள் பிரச்சனைக்கான ஒரு ஐடியாஸ் அண்ட் ஒரு சொல்யூஷன் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? பயங்கர நீங்களாவே ஓவர் திங்கிங் பண்ண வேண்டாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணலாம். இந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு சில பேர் நோன்னு சொல்ல தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் பிகாஸ் உங்களோட இன்னர் பீஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நோ சொல்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பிகாஸ் வந்து பைல் நம்பர் 1 வந்து குவாய்ட் நல்ல மாற்றங்கள் வந்துட்டு தெரியுது. நல்ல மாற்றங்கள்ங்கிறது உங்களுக்கு இன்சைடு, உங்களுக்குள்ளார வந்துட்டு அந்த மாற்றங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் உங்களோட ஒரு சின்ன சின்ன பிஹேவியர்ஸ். ஆல்சோ போல்டா நோன்னு சொல்லுவீங்க, உங்களோட இன்னர் பீஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், மற்றவங்க என்ன வேணா பேசிட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு மாற்றங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ சேஞ்சஸ் எப்போ நடக்கும்னு கேட்குறேன், உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ளார ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு ஒரு ஃபீமேல் பர்சனோட ஒரு சப்போர்ட், ஒரு ஆறுதல் அதுதான் வந்து தேவை. அண்ட் அது கிடைக்கும். ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் மனசில் என்ன இருக்குங்கிறத வந்துட்டு வெளியில் ஷேர் பண்ணாதான் தெரியும். உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு வந்துட்டு உங்கள் மனசில் என்ன இருக்குங்கிறது தெரியாது. ஈவன் உங்களோட ஓன் மதர், உங்களோட ஓன் ஃபேமிலிக்கு கூட தெரியாது. ஷேர் பண்ணுங்க. அவங்க என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க, என்ன நினைக்கிறாங்கலாம் பார்க்காதீங்க, ஜஸ்ட் ஷேர். உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த நம்பர் 888 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் டைரக்ட் மெசேஜ் எனக்கு இது வருது. வெயிட் பண்ணுங்க. சரி, இப்போ வந்து ஒரு அமைதி, ஒரு இந்த காம்னஸ், பீஸ் ஆஃப் மைண்ட், அதாவது உங்களுக்குள்ளார மட்டும் அந்த ஒரு காம்னஸ் கிடையாது, உங்களை சுற்றியுமே வந்துட்டு இருக்கணும். ஓகே. ஸோ பைல் நம்பர் 2 ஃபர்ஸ்ட் வந்து நோ வந்துருச்சு.
சரி, உங்களுக்கு வந்துட்டு ஒரு நோ அப்படிங்கிறது வந்து சொல்லுங்க. அதாவது உங்களோட, நான் இப்போ முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஒரு காம்னஸ், அந்த ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், அமைதியாக உங்கள் மனசுக்குள்ளேயும் அந்த அமைதி இருக்கணும், உங்களை சுற்றி இருக்கிற இடத்துலையுமே ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கணும். அதுதான் இப்போ ரொம்ப தேவை. ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் வந்துட்டு எந்த ஒரு விஷயம் உங்களோட கோபத்தை வந்து தூண்டுதோ, உங்களை வந்து தேவையில்லாத ஒரு கற்பனை, தேவையில்லாத ஒரு குழப்பம், யோசனைகளில் வச்சுருக்குதோ, அதிலிருந்து வெளியே வாங்க. அதை என்டர்டைன் பண்ணாதீங்க. ஓகேங்களா? பிகாஸ் உங்களோட லைஃப்பை வந்துட்டு நீங்கள் லீட் பண்ணணும். இது வரைக்கும் வந்துட்டு மற்றவங்களோட கண்ட்ரோலில் விட்ட உங்கள் லைஃப்பை இனி நீங்கள் லீட் பண்ணுங்க. ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு கெரியர், ப்ரொஃபஷனல் லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும், இது வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணலை, மற்றவங்களோட கண்ட்ரோலில் தான் இருந்தேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட லைஃப்பை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் லீட் பண்ணுங்க. ஓகே? ஸோ இந்த டைம்ல இருந்து உங்கள் கண்ட்ரோல், உங்கள் லைஃப், உங்களோட பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கட்டும், உங்களோட ஓன் லைஃப், ஐ மீன் உங்களோட ஓன் பர்சனல் விஷஸ், ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் எடுத்துக்கணும். மற்றவங்க செய்வாங்க, எனக்கு அந்த ரைட் டைம் வரும்போது அவங்க பார்த்துக்குவாங்கன்னு வெயிட் பண்ணாதீங்க. ஓகே? ஸோ ஏஞ்சல்ஸ் வந்துட்டு இன்னாஃப் இஸ் இன்னாஃப், இனிமேல் என் லைஃப்பை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிங்கன்னு சொல்கிறாங்க. ரைட்? அண்ட் ஒரு சில பேர் வந்து ஃபெதர்ஸை பார்க்குறீங்க. ரீசெண்ட் டைம்ஸில் நான் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்குறேன், ஃபெதர்ஸை பார்க்குறேன்னு எனக்கு ஒரு சில பேர் கமெண்ட்லேயும் சொல்கிறீங்க, பர்சனல்லையும் சொல்கிறீங்க. எஸ், டெஃபினெட்லி அந்த டைமில் வந்துட்டு ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க. உங்கள் மனசில் ஏதாவது ஒரு கேள்வி இருக்குன்னா அந்த கேள்விக்கான ஆன்சரை வந்துட்டு அப்போ கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஒரு ஃபெதர்ஸை பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் போகாதீங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு வெளியில் ட்ராவல் பண்ணுறப்ப பார்க்குறீங்க, இல்லை உங்கள் வீட்டிலே வந்துட்டு அந்த ஃபெதர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கூட அந்த டைமில் அந்த ஃபெதர்ஸோட நின்று கனெக்ட் பண்ணுங்க. ஏஞ்சல்ஸ்க்கு தேங்க்யூ சொல்லுங்கள். உங்கள் விஷஸ் என்னமோ அதை கேளுங்க அந்த டைமில். ஓகே? ஒரு விஷயத்தை கேளுங்க. ஸோ அந்த டைமில் ப்ரே பண்ணுங்க. ஜஸ்ட் கிராட்டிடியூட். ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபெதர்ஸை மட்டும் பார்த்துட்டு போகக்கூடாது. அதே மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸை பார்க்குறீங்கன்னாலுமே கொஞ்சம் நேரம் வந்துட்டு அந்த நம்பர்ஸை பார்த்துக்கிட்டே வந்துட்டு விஷஸ் கேளுங்க, ப்ரே பண்ணுங்க, கிராட்டிடியூடு சொல்லுங்க. ஓகே, நான் நம்பரை பார்த்துட்டேன், எனக்கு எல்லாம் வந்துடும் சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு இருக்காதீங்க. அந்த டைமில் ஏஞ்சல்ஸோட ப்ரெசன்ஸ் உங்கள் லைஃப்பில் டைரெக்டாக இருக்குது, உங்களை சுற்றி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது வந்து அந்த டைமில் நீங்கள் உங்கள் விஷயத்தை வைக்கிறப்போ குயிக் ரியாக்ஷன்ஸ் கிடைக்கும். ஓகே? கனெக்ட் மோர் வித் மிரர். கண்ணாடி முன்னாடி போய் நின்று பேசுங்க. கண்ணாடி, உங்கள் வீட்டில் மிரர் இருக்குது, இல்லை நீங்கள் ட்ராவலிங் பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன மிரர் இருந்தால் கூட அந்த உங்களோட ஃபேஸை பாருங்கள். நீங்களே உங்களை வந்து என்ன சொல்கிறது, கிராட்டிடியூடு சொல்லிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு செல்ஃப் டாக் ரொம்ப முக்கியம். அதாவது உங்களுக்குள்ளே இருந்த அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டு இடப்பட்ட டைமில் போயிடுச்சு. அந்த கான்ஃபிடென்ட் கிடையாது. முன்னாடி இருந்த அந்த கான்ஃபிடென்ட்டை அகெயின் திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னா மிரர் டாக் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? கண்ணாடி முன்னாடி போய் நின்று பேசுறது, பாசிட்டிவாக பேசுறது, ஹாப்பியாக பேசுறது ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி வந்துட்டு உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் வந்துட்டு செல்ஃப் க்ரோத், செல்ஃப் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்கிறதே அப்படி தான். நீங்கள் உங்களை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக கொண்டு வாங்க. நீங்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி மாறுங்க. உங்களை சுற்றி இருக்கிறது மாறும். ஸோ சேஞ்சஸ்க்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்ககிட்ட தான் இருக்குது. உங்ககிட்ட ஒரு பீப்புள் எப்படி பிஹேவ் பண்ணணும், உங்களை சுற்றி சூழ்நிலைகள் எப்படி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறணும். ஓகே? உங்களோட ரியாலிட்டி நீங்கள் தான் கிரியேட் பண்ணணும். மைண்ட் செட்டில் வந்துட்டு ஒரு தாட் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக, ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப ஒரு ஹேண்ட்ஸமாக க்ளோ ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னா அது ரியாலிட்டியில் கொண்டு வரதுக்கான டைம் பீரியட். ஓகே? உங்களுக்கு நீங்களே அழுத்தம் கொடுத்துக்காதீங்க இந்த டைம். சரி, ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கீங்க நீங்கள். அவ்வளோ அழுத்தம் தேவையா? மைண்ட்லேயும் சரி ஹார்ட்லேயும் சரி அவ்வளோ அழுத்தங்கள் ஏன் கொடுக்குறீங்க? சம்டைம்ஸ் உங்களுக்கே தெரியும் இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம அப்படியே வீக் ஆகிடுவோங்கிறதும் தெரிஞ்சும் ஏன் என்டர்டைன் பண்ணுறீங்க? ஸோ ப்ரொடெக்ட் யுவர் ஹார்ட், ப்ரொடெக்ட் யுவர் சோல். ஓகேங்களா?
சரி, உங்களுக்கு வந்து வரக்கூடிய இது வரைக்கும் நீங்கள் பார்த்த சேலஞ்சஸ், இனி வர சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பயப்படாதீங்க. ஓகேங்களா? அந்த சேலஞ்சஸை நீங்கள் போல்டாக ஃபேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரியாலிட்டி மாறும் அண்ட் உங்களோட லைஃப் மாறும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். என்னைக்கு ஒரு சேலஞ்சை வந்து போல்டாக ஃபேஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்குள்ளரே ஒரு கான்ஃபிடென்ட் பிறக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் ட்ரீம்ஸ் கவனம். என்ன மாதிரியான ஒரு ட்ரீம்ஸ் உங்களுக்கு வருது அப்படிங்கிறது வந்து கவனிங்க. ஒரு ஏஞ்சலோட மெசேஜஸ் உங்களுக்கு அந்த ட்ரீம்ஸில் வரும். அதே மாதிரி வந்துட்டு உங்கள் மைண்ட் செட் இப்போ என்ன நிலைமையில இருக்குது, உங்களுக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு உணர்வுகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுமே அந்த ட்ரீம்ஸில் தெரிஞ்சிடும். பிகாஸ் நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்க அண்ட் அதே மாதிரி அந்த என்டையர் டேவுமே உங்களுக்குள்ளே என்ன ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா அது உங்கள் ட்ரீம்ஸில் சொல்லிடும். ஸோ கனெக்ட் மோர் வித் ட்ரீம்ஸ். ஓகேங்களா? அண்ட் இந்த டைமில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போங்க. மெச்சூரிட்டி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பிஹேவியர்ஸில் மட்டும் கிடையாது, எடுக்கிற முடிவுகளில் இருக்குது. உங்களோட ரியல் மெச்சூரிட்டி நீங்கள் எடுக்கிற அந்த டெசிஷன்ஸ், கம்யூனிகேஷன். ஒருத்தவங்க கிட்ட பேசுறீங்க அப்படின்னா ஆப்போசிட் பர்சன் உங்ககிட்ட எப்படி பேசுறாங்கங்கிறது கவனிங்க. உங்க மேல என்ன மதிப்பு மரியாதை வச்சிருக்காங்கங்கிறது வந்துட்டு அவங்க பேசுறதுலே தெரியும். ஸோ இந்த டைம்ல வந்துட்டு நல்ல கவனிங்கன்னு சொல்றாங்க. நீங்க உங்களோட இன்சைட் ஆஃப் யூ கனெக்ட் ஆகுங்க. அதே மாதிரி ஒரு பீப்புள் உங்ககிட்ட எப்படி இன்ட்ராக்ட் பண்றாங்கங்கிறதும் கவனிங்க. ஸோ என்ன கைண்ட் ஆஃப் எனர்ஜி நீங்க ஸ்ப்ரெட் பண்றீங்க நோட் பண்ணுங்க. ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 2. தேங்க்யூ. 777 pile number 3. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜஸ், என்ன கைடன்சஸ் கொடுக்குறாங்க ஃபார் pile number 3. 777. பியூட்டி, டிவோஷன், priestess, mystic, teacher. ஓகே. சரி, ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ். Okay, it actually, wait. See in that. See, this is very strong. ஷஃபிள் பண்ணுறப்போ இந்த ரெண்டு கார்டுமே ஆக்சுவலி கீழே விழுந்துருச்சு. பட் லுக் அட் த கார்டு. இந்த கார்டு வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஒரு மெசேஜ். இதில் தான் நீங்கள் கவனிக்கணும் அதிகமாக அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு இண்டிகேஷன் மாதிரி கொடுக்குறாங்க. சி, pile number 3. சம்மர் இந்த ஒரு கார்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு டீப்லி இதுதான் ஒரு மெசேஜாக இருக்கும்னு தோணுது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஒரு விஷயம், லுக் அட் த டார்க் நெகட்டிவ் எனர்ஜி. இந்த ஒரு டார்க்னஸை பாருங்களேன். யூ கேன் see the difference. இந்த ரெண்டு கார்டையும் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டார்க்னஸ் தெரியுது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கு. இப்போ ரைட் நவ் சொல்கிறேன், நீங்கள் வந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ். உங்கள் மனநிலைமை எப்படி இருக்கு, நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களுக்கு ஏன் வந்து திரும்ப திரும்ப ஒரே விஷயங்களுக்கே வந்துட்டு ரொம்ப ட்ரிகர் ஆகுறீங்க. யாருக்கும் நல்லது நடந்தால் அது ஏன் உங்களை பாதிக்குது, சம்வேர் ஏன் கம்பேர் பண்ணுறீங்க. அப்போது ஏதோ ஒரு ஏக்கங்கள் உங்கள் மனசில் இருக்குது. ஸோ உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயும் சரி ஆள் மனசுலையும் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு பதில் கேட்குது. ஒரு கேள்வி இருக்குது, அந்த கேள்விக்கான பதில் வந்துட்டு இன்னும் நீங்கள் கொடுக்கல. ஸோ அந்த பதில் வந்துட்டு கேட்குது. ஸோ அதனால வந்துட்டு ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட ரொம்ப நெகட்டிவிட்டி வருது. இப்போ உங்களுக்கு பிடிக்காதவங்க வந்து உங்கள் கிட்டக்க நெருங்கினாலோ அவங்க உங்கள் வீட்டுக்கு வராங்க உங்களை மீட் பண்ணுறாங்கன்னாலுமே உங்களுக்குள்ள அவ்வளோ படபடப்பு வருது. என்னமோ உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்க போகுதுங்கிற மாதிரியே ஒரு பயம். எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவிட்டி. எப்படி அந்த எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவிட்டி வந்துச்சு, ஏன் வந்துச்சு? அந்த பர்சனை நினைச்சாவே உங்களுக்குள்ளார அந்த ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னா வாட் இஸ் த ரீசன்? அந்த அளவுக்கு என்ன ஒரு விஷயம் உங்களை பாதிச்சுது? ஏன் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்து ஒரு எனிமி மாதிரி மாறுச்சு? அண்ட் அதே மாதிரி அவங்க அந்த அளவுக்கு என்ன பண்ணினாங்க, ஏன் அது உங்கள் சப்கான்ஷியஸில் இருந்து நீங்கள் இன்னும் ஃபர்கியூ பண்ணாமல் வச்சுருக்கீங்க? இதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் க்ரோத்து, மற்ற ஹாப்பினஸ்ஸு, ரிலேஷன்ஷிப் இது எல்லாத்தையும் பாருங்க.
பட் அதுக்கு முன்னாடி இதை முதல்ல பாருங்க. பிகாஸ் இந்த ஃபீலிங் உங்க மனசுல இருக்கிறனால உங்களால இந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது, எந்த ரிலேஷன்ஷிப் கூடயுமே வந்துட்டு ட்ரூவா இருக்க முடியல. எல்லா உறவுகளையுமே சந்தேகத்தோட தான் பாக்குறீங்க. அவங்க ஏதாவது ஒரு விளையாட்டா சொன்னா கூட ஓகே, அப்ப இவங்களும் அப்படிதான், இவங்களும் நம்மளை ஏமாத்த போறாங்க, அப்ப நம்ம வந்து உஷாரா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளையாட்டா சொன்னதை சீரியஸா எடுத்துக்கிட்டு அவங்கள இப்படிதான் ஜட்ஜ் பண்ணிட்டு ஒதுங்கிடுவீங்க. ஸோ தனிமை, நீங்க அதிகமா உங்களோட லைஃப்ல தனிமையை அட்ராக்ட் பண்றதுக்கு ரீசன் இதுதான். ஹர்ட் ஆயிடக்கூடாது. எந்த விஷயம் உங்களை ரொம்ப ட்ரிகர் பண்ணுது, ஏன் அப்படி, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் ஸ்டாப் கொடுங்க. ரைட், ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிங்க. டூ மச் ஆஃப் டார்க்னஸ், அப்பா அவ்வளோ டார்க்னஸ் எனர்ஜி உங்களுக்குள்ள எங்க போச்சு? அந்த பியூட்டி, இன்னர் பியூட்டி எங்க? பைல் நம்பர் 3, லைஃப்ல நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ண பைல் நம்பர் 3 ஏன் வந்து இன்னும் ரியாலிட்டியில அந்த லெசன்ஸை கொண்டு வர முடியல? எவ்வளவோ பாடம் கத்திருக்கீங்க, ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், உங்களோட ஓன் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், உங்க ஃபேமிலி உங்க ஃப்ரெண்ட்ஸ் படுற நிறைய லைஃப் எக்ஸ்பீரியன்சஸுமே கத்திருக்கீங்க, அதையுமே நீங்க பார்த்து லேர்ன் பண்ணிருக்கீங்க. ஏன் ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணல? எது தடுக்குது? ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிங்க. உங்ககிட்ட ஆல்ரெடி ஆன்சர் இருக்கு. ஓகே, அண்ட் பிரிங் தட் பியூட்டி. சி, இந்த டார்க்னஸ்லாம் வேண்டாம், ஃபர்ஸ்ட் அந்த பியூட்டி கொண்டு வாங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு இருட்டுன்னா ரொம்ப பயம். சி, உங்களுக்கு வந்து இன்ஃபேக்ட் பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும். தெர் வாஸ் அ டைம் உங்களுக்கு பிளாக் கலர்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு 10 years முன்னாடி கூட சொல்லலாம். எந்த ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதா இருந்தாலும் பிளாக் கலர் தான் எடுப்பீங்க. எந்த ஒரு பர்ச்சேசிங் பேக் எடுக்கிறதா இருந்தா கூட, எது எடுக்கிறதா இருந்தாலும் பிளாக் தான். ஸோ பிளாக் கலர் அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு. யூ ஃபெல் ஜெனியூனான ஒரு கலர், நல்ல ஒரு லுக்கா இருக்குன்ற மாதிரி ஒரு தாட் உள்ள ஒரு பர்சன் இப்போ அந்த பிளாக் கலரை பார்த்தா பயப்படுறீங்க. ஏன்? இப்போ அதிகமாக நீங்கள் பிளாக் கலரோட, ஒரு சில பேர் சொல்கிறேன், பிளாக் கலர் வந்து அதிகமாக கனெக்ட் ஆகவே வந்து பயப்படுறீங்க. பிகாஸ் இந்த டார்க்னஸ் ஒரு பயத்தை கொடுக்குது. அந்த அளவுக்கு வந்துட்டு உங்கள் மைண்ட் டார்க்காக இருக்கு. உங்கள் மைண்டுக்குள்ளார டார்க்னஸ் அதிகமாக இருக்கு. பைல் நம்பர் 3, ட்ரஸ்ட் யுவர் பாத். ஓகேங்களா? சரி, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நம்புங்க. யூ ஆர் சப்போர்ட்டட் ஃப்ரம் த டிவைன் சைடில், ஏஞ்சல் சைடில் சப்போர்ட் இருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட பாதை, இனி வரக்கூடிய உங்கள் ஃபியூச்சர் பாதைகளை நம்புங்க. ஓகே, ஸோ உங்களோட ட்ராவல், உங்களோட ஃபியூச்சருக்கான அந்த ஒரு ஜேர்னியை வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 1 yearக்குள்ளார இதெல்லாம் நடக்க போகுது, ஒரு 6 monthsக்குள்ளார இந்த மாதிரி எனக்கு அவங்க பிரச்சனை கொடுக்க போறாங்க, நீங்களா கற்பனை பண்ணாதீங்க. உங்களோட கற்பனைகள் வந்துட்டு பயங்கரமா இருக்குது. கனெக்ட் வித் 4 elements. ஓகேங்களா? அதாவது நேச்சர், ஏர், எர்த், வாட்டர், ஃபயர். ஸோ இந்த 4 எலமெண்டோட வந்துட்டு கனெக்ட் ஆகுங்க. ஓகே, பைல் நம்பர் 3 உங்களுக்கு ஸ்ட்ராங் ஹீலிங் கிடைக்கும். அண்ட் இந்த டைம்ல வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அண்ட் இந்த 4 எலமெண்ட்ஸோட கனெக்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஃபோக்கஸ் ஆன் ரூட் சக்ரா அண்ட் மதர் எர்த்துக்கு வந்துட்டு கிராட்டிடியூடு சொல்லுங்க. ஸோ வந்து உங்களோட நேச்சர் இருக்கிற பிளேஸ்க்கு அதிகமாக போங்க. பிகாஸ் இந்த ஒரு இன்னர் டார்க்னஸ் வந்துட்டு வெளியே வரணும், இதுக்கு ஒரு ஹீலிங் கிடைக்கணும் அப்படின்னா இந்த டைம்ல உங்களுக்கு நேச்சர் ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்க போய் ஒரு பர்சன் கிட்ட மனசை விட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணா கூட உங்களுக்கு அந்த பாரம் இறங்காது. நேச்சரோட கனெக்ட் ஆகுங்க. ஓகேங்களா? நேச்சர் கிட்ட உங்களோட விஷயத்த, உங்களோட வரிஸை ஷேர் பண்ணுங்க. ஓகே, சரி, ஒரு விஷயம் வந்து நீங்க வந்து ஒரு ப்ரொடெக்டட் பர்சன்ங்கிறத நம்பணும். அதாவது உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் ப்ரொடெக்ட் பண்ணல அப்படின்னா ஐம் நாட் ப்ரொடெக்டட்னு சொல்லிடுறீங்க. ப்ரொடெக்டட் இல்லை நான் நினைக்கிறீங்க. பட் ஆனால் டிவைன் சைட்ல இருக்கு, ஏஞ்சல் சைட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கேள்விக்கான ஒரு சில பதில் கரெக்டான டைம்ல வரும். இப்போ நீங்க இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா உடனே பதில் வராது, ஆனா அதுக்கான வழி கிடைக்கும். அடுத்து என்ன செய்யறதுன்னு குழப்பங்கள் இருந்தா அதுக்கான வழி ஏதோ ஒரு விதமா கிடைச்சிரும் உங்களுக்கு. என்னைக்கு வென் அந்த ஒரு கேள்விக்கான பதில் மட்டும் அந்த ரைட் டைம்ல தான் கிடைக்கும். ஸோ நீங்க அந்த கேள்வி வச்சுட்டே உட்காராம
ஜஸ்ட் உங்களுக்கு வந்து அதுக்கான ஆன்சர் என்னைக்குங்கிற ஆன்சரை தவிர அதுக்கான வழிகளை கொடுப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகே, ஸோ ட்ரஸ்ட் டிவைன். லைட் கலர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வியர் பண்ணுங்க அண்ட் கனெக்ட் மோர் வித் லைட் கலர்ஸ் இந்த டைமில். ஹீலிங்கில் இருக்கிறப்போ டார்க் கலர்ஸ் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணாதீங்க, லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு சம்மர் சீசன் ஆல்சோ. ஸோ இந்த டைமில் கொஞ்சம் அந்த லைட் கலர்ஸ் உங்களுக்கு ஒரு ஹீலிங்காக கண்டிப்பாக இருக்கும். உங்களோட சோலார் பிளஸஸ் சக்கராவும் சரி, உங்களோட த்ராட் சக்கராவும் சரி, ரெண்டுத்துமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கான்ஃபிடென்ட் அண்ட் ஆல்சோ உங்களோட கிரியேட்டிவிட்டி அண்ட் உங்களோட கம்யூனிகேஷன், இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. இப்போ கரண்ட்லி உங்களோட கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் பாதிச்சிருக்கலாம். மனசுக்குள்ள 1000 விஷயம் இருக்கு, வெளியே சொல்லணும், நான் ரைட் டைம் பார்க்குறேன், இப்போவே ஃபோன் எடுத்து நான் பேசி சண்டை போடலான்னு வருது. பட் ஆனால் அந்த ஒரு பேசுறதுக்கான ஒரு சூழ்நிலை வரல. அந்த பர்சன் ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நின்னா வார்த்தை வரல. கம்யூனிகேஷன், அந்த த்ராட் சக்ரா, அந்த ஒரு வார்த்தைகள் ஸ்ட்ரக் ஆகுது. ஸோ ஃபோக்கஸ் மோர் ஆன் தட். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு இந்த விஷயங்கள் வந்துட்டு நல்லா கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.